நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் நிலை குளிர்ந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. Praise the Lord. இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிற இந்த சூழ்நிலையில நம்முடைய நம்பிக்கை எல்லாம் நம்முடைய தேவன் மாத்திரமே. நாம் பள்ளத்தாக்கின் மத்தியிலே நடந்தாலும் தாவீது சொல்வது போல, எவனே நான் பொல்லாப்புக்கு ஒருபோதும் பயப்படுவதில்லை, ஏனென்றால் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நாம் பாடின மனமாய் பூமியானது அசைந்தாலும், நம்முடைய நம்பிக்கையினுடைய நங்கூரமானது அசைந்தாலும், நான் நம்புவது என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குளிர்ந்து அழிந்தாலும், அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குளிர்ந்து போனாலும், என் நம்பிக்கை அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
இருக்கிறார். இந்த மாலை வேளையிலே அவரை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு சகோதரர்களுக்கு அவர் நல்லவராயிருக்கிறார். நம்முடைய உடைக்கப்பட்ட நேரங்களிலே, நம்முடைய மனம் நொந்து போன நேரங்களிலே அவர் நேரத்திலே மகனே மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஒருபோதும் விழுந்து போவதில்லை என்று சொல்லி நம்முடைய கருணை கொடுத்து இருக்கிறவராயிருக்கிறார். ஒவ்வொரு நம்மை காய் போல தேடி தகப்பனை போல நம்மை ஆட்சி சேர்த்துக்கிற நம்முடைய தேவனாயிருக்கிறார். மாலை வேளையிலே யாவும் சேர்ந்து பாடுவோம்.
நிச்சயமாகவே நமக்கு ஒரு நேசர் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா என்பதான பாடலை நாம் கேட்போம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கிருபையினாலே இந்த வாரத்தினுடைய வியாழக்கிழமை மாணவர்களை நாம் கடந்து வருகின்றோம். நேற்று புதன்கிழமையிலே நாம் செய்தி கேட்டோம். தொடர்ந்த செய்திகள் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்னும் தொடர்ந்து நடத்துவார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். மாணவர்களே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கத்தக்கதான இந்த மலேசியாவில் இருக்கத்தக்கான மூத்த சகோதரன், நாட்டான் சகோதரன், சகோதரி, பிள்ளைகள் அவர்கள் அவருக்கும் அதே விதமாக குருநாகலிலே இருந்து செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான சபையோராகிய பரிசுத்தவான்களையும் சபையுடைய நடத்தக்கூடியதான சோநாதன் அவர்களையும் ஜேசுதாஸ் அவர்களையும் மற்றும் ஜோசுவா சகோதரன் அவர்களுக்கும் இந்திய தேசத்தில் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவனுடைய தாசனுக்கும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வராத நாம் செய்வதான ஊழியமானது சர்வதேச ரீதியில் உள்ளதான மனவாட்டியாக இருக்கு. நாம் குறிப்பிட்ட ஒரு நபருக்காக அல்ல, ஒரு குறிப்பிட்ட நபர்களாக நாம் பார்த்தாலும், நாம் கூடி வந்தாலும், நம்மோடு கூட அவர் இறங்கி இருந்தாலும் கூட இந்த 5 வகை ஊழியத்தில் இருக்கக்கூடியதான தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியருடைய ஊழியம் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காக அல்ல, உலகளாவிய ரீதியில் இருக்கிறதான சர்வதேசங்கள். இந்த உலகத்தில் பல தேசங்கள் இருக்கின்றன. இந்த பல தேசங்கள் பல தேசங்களாக இருந்தாலும் அந்த தேசங்களுக்கெல்லாம் செய்தியானது கடந்து சென்றிருக்கின்றவர்களே, இப்பொழுது கர்த்தராகிய தேவன் யாருக்கு தம்முடைய ஊழியத்தை செய்வார்களோ, யாருக்காக தம்முடைய செய்தியை கொண்டு வருவாரோ என்று பார்த்தால், சர்வதேச ரீதியிலான உள்ள மனவாட்டி என்று தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய கருணையை பெற்று தேவனுடைய விழா எலும்பாக அவர் பேசுகிற தேவன். ஆமென். ஏமா அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே ஆவி இருக்கிறது. இதுதான் இயேசுவானவர் சொன்னார், என்னுடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. ஆமென். ஏனென்றால் அவர்தான் சதா காலமும் வார்த்தையை கொண்டவர், வார்த்தையை உடையவர், வார்த்தைக்கு சொந்தக்காரர், வார்த்தையாகவே இருக்கின்றனர். ஏமன். அவரை சர்வ வியாபி என்கிறோம், சர்வ ஞானி என்கிறோம், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகின்றோம். ஆமென். ஆனாதி காலத்தில் அவர் வார்த்தையை கொண்டிருந்தாலும் அந்த வார்த்தையை பூமிக்கு கொண்டு வரும் பொழுது அது லோகோஸ் வடிவத்தில் வருகின்றது, வார்த்தையின் வடிவத்தில் வருகின்றது. அந்த வார்த்தையாக வரக்கூடியதான லோகோஸுக்கு ரீமா என்று சொல்லக்கூடியதான பொருள் உண்டு. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு. அதை தேவனாக்கத்துக்கு தான் அந்த வார்த்தையை வியாக்கியானம் செய்யும் பொழுது, அந்த வார்த்தையுடைய கருத்து இன்னதென்பதை சொல்லும் பொழுது, அந்த வார்த்தையுடைய பொருளை அறிவிக்கும் பொழுது அது ரீமாவாக வருகிறது என்பதை நாம், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது என்று சொல்லக்கூடிய பூமியில் இருக்கக்கூடியதான ஒரே ஒரு சபை மனவாட்டின் சபை. சர்வதேச ரீதியான மனவாட்டின் சபை அந்த வார்த்தையை அதிகமாக நம்பும், வார்த்தைக்கு பின்பாக வரக்கூடிய வல்லமைகளை நம்பும், வார்த்தையின் பாகமாக இருக்கிறதான வரங்களை நம்பும், வார்த்தையில் அடங்கி இருக்கிறதான மறைபொருள்களை அறிந்து கொள்ளும், வார்த்தையிலே இருக்கத்தக்கதான ஓமைகளை அறிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக அதே நாட்களில் தேவன் பூரணமாக அதை வெளிப்படுத்தி காண்பிக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றவர்களாலே இன்றைக்கும் அவர் பேசுகின்றார். இன்றைக்கும் அநேக ஊழியர்கள் வாயிலாக பிரசங்கத்தை நாம் கேட்கும் பொழுது தீர்க்கதரிசனம் செய்துடனே கூட அது நின்றுவிடவில்லை, செய்தி தொடர்ந்து செல்கின்றது. செய்தி தொடர்ந்து செல்கின்றது என்று சொன்னால் இன்னும் புதிய விளக்கங்கள், அதை உண்மையான மனமாட்டியாளர்கள் பெற்றுக் கொண்டுதான் வருகின்றார். சில வேளையில் கேட்பார்கள், இதை தீர்க்கதரிசி பேசுகிறாரா, இதை தீர்க்கதரிசி பேசவில்லையா, இதை பேசியிருக்கிறார்கள், எங்கே பேசியிருக்கிறார், இதை பேசவில்லை என்றால் இது உங்களுடைய சொந்த செய்தியா என்றெல்லாம் கேட்கக்கூடியதான கேள்விகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒரு சிலர் நினைச்சுகிறார்கள், தீர்க்கதரிசி பேசுகிறவர்கள் மாத்திரம் அதோடு நிறுத்தி விடுகிறார்கள், அதற்கு மேலே எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி தாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார்கள். அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ பேச வேண்டாம் என்று சொல்வதற்கு அது அடையாளமாக இருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு ஊழியக்காரனும் அந்த ஆவியின் அபிஷேகத்தின் கீழாக தேவனாலே இயக்கப்படுவான் என்றால் தேவன் அவரை இயக்குவதையும் அவர்களாலே பார்க்க முடியும். அவர்கள் மூலமாகவும் தேவன் சிறு சிறு காரியங்களை பேசி வேத வார்த்தையின் வெளிச்சங்களை கொண்டு வர அவர்கள் தேவனாலே வேறுபடுத்துகிறார் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் அங்கே தங்கி விடுகின்றார்கள், அங்கே நின்று விடுகின்றார்கள். கர்த்தர் அவர்களுக்கும் கிருபை செய்வாராக. அவர்களும் பிரசங்கிக்கும் பொழுது, அவர்களும் செய்திகளை கொடுக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் மனவாட்டியாளர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க
கர்த்தர் முன் வருவாராக. ஆமென். ஆமென். அந்த நிர்பந்தத்தின் கீழாக நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு நாம் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8, 9, 10 இந்த வசனங்களை நாம் வாசிப்போம். இது ஒரு சுவிசேஷ பகுதியாக இருக்கிறது. இதை நாம் பார்க்கலாம். லூக்கா புத்தகம் 15ஆம் அதிகாரம் 8, 9, 10. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசை காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு நான் சிநேகிதிகளை அயல் வீட்டுக்காரர்களையும் என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பார் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகளை சுவிசேஷமாக எழுதப்பட்டிருக்கின்ற இவைகளை கர்த்தர் பேசினார். அதை எழுதினவர்கள் கேட்டார்கள். அதை எழுதினவர்கள் கேட்டு விசாரித்து அறிந்து கொண்டார்கள். அது சுவிசேஷமாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அதை அங்கீகரித்திருக்கின்றார். கர்த்தர் அந்த வேதத்தை அங்கீகரித்தார். வேதாகமத்தின் சாட்சி அமைப்பின் கவனித்து பாருங்கள். அதன்படி சொல்லாவிட்டால் விடியற் காலத்துடைய வெளிச்சம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. வேதாகமத்தின் சாட்சியத்தை எழுப்பி அதை சீசருக்குள்ளே தேவனாக்கத்த முத்திரையிட்டிருக்கிறார் என்று சொல்லி ஏசாயா 8ஆம் அதிகாரத்தில் பேசப்பட்டிருக்கின்றது. வேதத்தை தான் நாம் பார்க்க வேண்டும். வேதத்திற்குள் ஒவ்வொரு செய்திக்கும் வரப்போகிற செய்திகளுக்கும் சம்பந்தம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இன்னும் எதிர்காலம் உண்டு. இப்பொழுது நிகழ்காலத்தில் நாம் இருக்கின்றோம். நேற்று தினத்தை பார்த்தால் அது கடந்த காலமாகின்றது. ஆக இப்பொழுது நாம் இருக்கின்ற காலம் நிகழ்காலமாக இருக்கின்றபடியாலே அநேகர் இந்த நிகழ்காலத்தை குறித்து என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது, என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார் தேவன், என்ன செய்தியை உணர்த்தி கொண்டிருக்கின்றார் என்பது அநேகர் பார்ப்பதில்லை. ஒன்று கடந்தவர்களை குறித்தே பேசிக் கொண்டிருப்பார்கள், இன்னொன்று வரப்போகிற ஒன்றை குறித்தே பேசித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நாம் தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சந்தேகப்படாமல் தேவனுடைய வார்த்தை கொண்டு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏமாய் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இங்கே ஒரு பாவி மனம் திரும்புவதை குறித்து பேசுகிறதை இந்த ஓமைகளுக்கு மேலாகவும் நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அன்றியும் ஒரு ஸ்திரீ என்ற சொல்லுக்கு சபையை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு இயற்கையான ஸ்திரீயை ஒரு இயற்கையான வைத்துதான் ஒரு ஆவிக்குரியதை நாம் பார்க்க முடியும். ஆகவே நேச்சுரல் டைப்ஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல். ஆகவே ஒரு இயற்கையை பார்த்தால்தான் நாம் ஒரு ஆவிக்குரிய ஒன்றை சரியாக விளங்கிக் கொள்ள முடியும் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து, 10 வெள்ளிக்காசு என்று சொல்லி குறிப்பாக 10 என்று சொல்லப்படுகிறது. இந்த 10 வெள்ளிக்காசு என்று சொல்லும்போது ஏன் சாதாரணமாக இரும்பினாலே செய்யப்பட்ட ஒரு காசை சொல்லியிருக்கலாம், ஒரு பொன்னினாலே செய்யப்பட்ட காசை சொல்லியிருக்கலாம், இன்னும் அலுமினியம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிலே செய்யப்பட்ட ஒரு காசை சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்கிறது? வெள்ளிக்காசை சொல்லுகின்றது. வெள்ளி எதை குறிப்பிக்கின்றது என்றால் மீட்பை குறிக்கின்றது. மீட்புக்கு ஆங்கிலத்தில் ரிடம்ஷன். ஆகவே இந்த வெள்ளி காசை தேவன் அங்கே உதாரணமாக எடுத்துக் கொள்கின்றார். வெள்ளி என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது மீட்பை குறித்து நாம் அறிந்து கொள்கின்றோம். இந்த 10 வெள்ளிக்காசை ஒரு ஸ்திரீயானவருக்கு கொடுக்கின்றார் என்று சொன்னால் இது யூதருடைய கலாச்சாரத்தின்படி யூதேயா தேசத்திலே ஒரு திருமணம் செய்வதற்காக ஒரு பெண்ணை நிச்சயித்து கொண்டு நிச்சயத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்குமானால் அந்த நிச்சயித்த பெண்ணுக்கு 10 வெள்ளிக்காசுகள் என்று சொல்லக்கூடிய டேப்லெட்ஸ், 10 டேப்லெட்ஸ் என்று சொல்லக்கூடிய 10 வெள்ளிக்காசுகளை, அவை 5 வெள்ளிக்காசு இடதுபுறமும்
5 வெள்ளிக்காசை வலதுபுறமாக கொண்டு அவள் நெற்றியிலே அந்த 10 வெள்ளிக்காசை அங்கே அமைத்து ஒரு திருமண நிச்சயத்திற்குரிய அடையாளமாக கொடுப்பார்கள். அந்த திருமண நிச்சயத்திற்கு அடையாளமாக பெற்றுக்கொண்ட அந்த ஸ்ரீயானவள் தான் நிச்சயிக்கப்பட்டவள் என்பதை முதலாவதாக உணர வேண்டும். ரியலைசிங், அவள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தாங்கள் செய்கின்ற உடன்படிக்கை, நிச்சயதார்த்த உடன்படிக்கையில் தான் செய்து கொண்ட உடன்படிக்கை மனசாட்சியின்படி உள்ளதா என்பதை அவள் அறிந்திருப்பாள் என்றால் அவள் அதை செய்தவள் பொறுப்புள்ளவளாக வேண்டும். Amen. The realization makes her அந்த உணர்வுகளை கொண்டவள் பொறுப்புள்ளவளாக மாறுகிறார். பொறுப்புள்ளவளாக அவர் மாறுகிறார் என்றால் பொறுப்பு அவளுக்குள் வருகிறதா என்றால் அதை என்ன செய்வார்? அந்த 10 வெள்ளைக்காசில் மெக்கிப்பட்டத்திலே அணிவித்திருப்பதை அவர் என்ன செய்வார்? தன்னுடைய 2 விரல்களாலே, ஆள்காட்டும் விரல், பெருவிரல் என்று சொல்லக்கூடிய 2 விரலே தொட்டு 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 ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது அவள் ஒவ்வொன்றாக எண்ணிக்கொள்வாள். அப்பொழுது அவனுக்குள்ளே உணர்வுகள் உண்டாகும். உணர்வு என்பது ஐம்புலன்களிலே தொடக்கூடிய ஒன்று. பூமியிலே தொடர்பு கொள்வதற்காக, சம்பந்தம் கொள்வதற்காக, பூமியிலே தொடர்பு கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு புலன் தான் உணர்வு. இவ்விரல்களை கொண்டு அவள் தொடும் பொழுது உணர்வடைகின்றான். ஆனால் இந்த 10 வெள்ளைக்காசு ஒன்றை காணாமல் போய்விடுகின்றது என்பதை எப்பொழுது அறிகின்றால், ஒவ்வொரு நாட்களும் அவன் தொட்டு தொட்டு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது 10ஐயுமே எண்ணி விடுகின்றான். ஆனால் ஒரு நாளிலே ஒரு வெள்ளைக்காசு அவளுடைய நெற்றி பட்டயத்திலிருந்து காணாமல் போய்விடுகிறது. காணாமல் போன உடனே அவள் உணர்கின்றால் 9 தானே இருக்கிறது சொல்லி உடனடியாக என்ன செய்கின்றார்? வீட்டை பெருக்க ஆரம்பிக்கின்றார். வீட்டை பெருக்குவதற்காக அவர் ப்ரூம் ஸ்டிக் என்று சொல்லக்கூடிய துடப்பம், ப்ரூம் ஸ்டிக், அந்த துடப்பத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை பெருக்க ஆரம்பிக்க முன் வருவார். ஆனால் அதை துல்லியமாக கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் ஒருவேளை அவர் படுத்திருக்கின்ற படுக்கையின் கீழாக, கட்டளையின் கீழாக விழுந்திருக்கலாம். தலையிலே இருக்கின்றவனாலே விளக்கை கொடுத்து ஆரம்பிக்கலாம். எவ்வளவுதான் வெளிச்சங்கள் இருந்தாலும் எல்லா வெளிச்சங்களும் எல்லா இடங்களிலும் கொடுப்பதில்லை. ஆகவே அவள் என்ன செய்தால்? விளக்கை கொளுத்துகின்றார். விளக்கை இவர் கொளுத்த வேண்டும் என்று சொன்னால் விளக்கிலே என்ன இருக்கிறதா என்று முதல் அறிய வேண்டும். அந்த எண்ணெயை அந்த விளக்கில் இருக்கின்ற திரியானது தொடர்பு கொண்டிருக்கின்றதா என்பதை அறிய வேண்டும். விளக்கிலே கீழ்வாசியிலே எண்ணெய் இருந்து அந்த மேல்வாசியிலே இருக்கக்கூடிய திரியானது சம்பந்தம் கொள்ளவில்லை என்றால் விளக்கானது எரியாது. அவள் எல்லாவற்றையும் எடுக்கின்றார். விளக்கை அவள் கொளுத்த வேண்டும். விளக்கை கொளுத்துவதற்காக மேட்சஸ் பாக்ஸ் நாம் வைத்திருக்கின்றோம். அந்த மேட்சஸ் பாக்ஸுக்குள்ளாக தீக்குச்சிகள் இருக்க வேண்டும். நம்முடைய நாட்களின்படி நாம் சொல்லுவோம், நம்முடைய வழக்கத்தின் எடுத்து அந்த தீப்பெட்டியிலே உரசும் பொழுது அங்கே என்ன இருக்க வேண்டும்? மருந்து இருக்க வேண்டும். ஆகவே இந்த தீக்குச்சியை எடுத்து அதனோடு உரசும் பொழுது அங்கே அக்கினி வெளியே வரும், அங்கே ஜுவாலை வரும். அதன் பின்பாக என்ன செய்கின்றால் அவள் இருக்கின்றதான சிம்னியை தூக்கி எறிந்து விட்டு அதை பற்ற வைக்க வேலையிலே லேசாக அந்த திரியை அங்கே மேலே தூக்குவதற்கு கையிலே ஒரு சிறிய உருளையை போடுவதற்கும் அதை தூண்டி விடுவார். பத்த வைக்கின்றார். பத்த வைத்த உடனே மீண்டுமாக அதை சரியாக குறைத்து தன்னுடைய சிம்னியை போட்டுக்கொண்டு தன் இடது கையிலே சரியாக பிடிப்பதற்கு சில விளக்குகளை பார்த்தால் நடுவிலே கையிலே பிடிக்க முடியும். அது கீழாக அமைந்திருக்கும் நடுவிலே கையை பிடித்துக் கொண்டு அவர் குனிந்து வீட்டை பெருக்க ஆரம்பிக்கிறார். நின்று கொண்டே பெருக்க முடியாது. இந்த நாட்களே, ஆங்கிலேய நாட்களே நின்று கொண்டே பெருக்கக்கூடியதாக குரு சேர்க்க பார்க்கலாம். ஆனால் ஆசிய தேசங்களை நாம் பார்க்கும்பொழுது கைந்து தன்னுடைய சரீரம் வலிந்து தாழ்மை அடையாளமாக அது பெண்களுக்கு கொடுக்கக்கூடியதான சுபாவம். பெண்கள் வீட்டை பெருக்குவதற்கும்
ஆண்கள் வீட்டை பெருக்குவதற்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்களாலே பெண்களை போல குனிந்து துல்லியமாக பெருக்குவதற்கு அவர்கள் உடல்கள் வளைந்து கொடுக்க மாட்டார்கள். உண்மைதானே சொன்னா? உண்மை. ஆனா ஸ்திரீகளை நாம் பார்த்தா சிறுவயது முதற்கொண்டே தங்களுடைய தாயோடு செய்கின்ற வேலைகளை பெண்மணிகள் பார்த்து பழகுவார்கள். தாய் சமையலை பார்த்து அவர் கூட்டாஞ்சோடு ஆக்குவார்கள். தாய் பாத்திரங்களை பார்த்து சிறு பிள்ளைகளுக்காக பாத்திரங்களை கழுவார்கள். சமையல் செய்ய ஆரம்பிப்பார்கள். வீட்டை பெருக்குவதை பார்க்க ஆரம்பிப்பார்கள். திருமணி துவைப்பதெல்லாம் குறித்து பார்ப்பார்கள். ஆமே, இது ஒரு குடும்பத்துக்கு உகந்ததான ஒரு காரியமாக இப்பொழுது நான் பேசப்படுகிறது. இன்றைக்கும் சில குடும்பங்களை பார்க்கின்றோம். எத்தனையோ பிள்ளைகளுக்கு வளைந்து கொடுக்கக்கூடிய உடல் இல்லை, குனியக்கூடிய தன்மைகள் இல்லை, இல்லை. ஆனால் இந்த ஸ்திரீயானவள் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்குவதற்காக குனிந்து பணிந்து தன் முழங்கால் படியிட்டு கட்டிலின் கீழாக இருக்கின்ற எல்லா இடத்தையும் அவள் கூட்டி பெருக்குகின்றாள். ஆமென், ஹல்லேலூயா. அவள் கூட்டி பெருக்கும் பொழுது அவளுக்கு என்ன நம்பிக்கை? நான் வீட்டை விட்டு எங்கேயும் நான் வெளியே செல்லவில்லை. நான் வீட்டை இந்த இடத்தில் தான் நிச்சயமாக தவற விட்டிருக்கின்றேன். இங்கேதான் தவறி போனது என்று அவளுக்கு ஒரு உறுதியை உண்டு. Surely I have lost the silver coin in this particular place. இந்த இடத்தில் தான் நான் தவற விட்டேன் என்று அவள் அறிந்தவளாக இருக்கின்றவர்களாலேயே அவள் முதலாவதாக வீட்டிலே அவள் நினைச்சுகிறாள், பெருக்க ஆரம்பிக்கிறாள். ஒவ்வொரு இடமாக கூட்டியதை கொண்டு வரும் அவள் கண்டுபிடிக்கிறாள். அந்த வெள்ளிக்காசை அவள் கண்டுபிடிக்கும் பொழுது என்ன சொல்கிறார்? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளை, அயல் வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவர் எல்லாரையும் கூப்பிடுகின்றார். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், என்னிடத்திலிருந்து காணாமல் போன வெள்ளிக்காசை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லி தன் சிநேகிதிகளை அழைத்து, ஏமா டேட்டா இருக்கா? டேட்டா ஹல்லேலூயா. கண்டினியூ. ஏமா அவர் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கண்டுபிடித்த பெண் தன் சிநேகிதரை அழைத்து கூட மிகவும் சந்தோஷப்படுவாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக தேவதூதர்களோடு கூட சந்தோஷப்படும்படியான ஒரு காரியம் என்று சொல்லும் பொழுது இது எதை அடையாளமாக குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஒரு வெள்ளிக்காசு காணாமல் பொழுதும் அதை கண்டுபிடித்தது ஒரு பாவி மனம் திரும்பி பரலோகத்திலே இழக்கப்பட்டு போனதை தேடி கண்டுபிடிப்பதையும் குறித்து பேசுகின்றது அல்லவா? ஆமே, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் சொல்லுகின்றது. அப்போஸ்தலனாகிய பவுலும் அதை சொல்லுகின்றார். கிறிஸ்து இயேசுவானவர் இழந்து போனதை தேடவும் பாவிகளை ரட்சிக்கவே வந்தார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகின்றது. அவர் இந்த ஸ்திரீயானவள் 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்தால் என்றால் அந்த 10 வெள்ளிக்காசுகளுக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் உண்டு, ஒவ்வொரு உதாரணங்கள் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது தேவன் தாமே தான் நிச்சயித்திருக்கின்ற சபை பெந்தெகோஸ்தே நாளிலே முதலாவதாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை என்று சொல்லக்கூடிய ஸ்ரீக்கு தேவன் கொடுத்ததான 10 வெள்ளிக்காசுகள். ஆமென். ஏமா அன்றைய மனம் திரும்புதலும் பாவமன்னிப்பு எருசலேமில் இருந்து அவருடைய நாமம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட அவைகள் பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு எழும்பி நின்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கித்து பாவிகள் மனம் திரும்பும்படியாக இருதயங்கள் குத்தப்படுகிறது. அவர் மனம் திரும்புகிறார்கள். எப்படி கேட்டார்கள்? அவருடைய இருதயங்கள் குத்தப்பட்டன. அவருடைய இருதயங்கள் குத்தப்பட்டபடியாலே தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள், ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி
ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி தேவன் சொன்னார் அல்லவா? ஆமென். அதில் 2 பாகங்களை பார்க்கின்றோம். ஒன்று ரட்சிப்பை குறித்ததான ஒரு பகுதி, இன்னொரு பகுதியை பார்க்கும் பொழுது பரிசுத்தாவின் வரத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆமென். ஒரு நாணயத்திலே 2 பகுதியை நாம் பார்க்க முடியும். ஒரு நாணயம் என்று சொல்லும் பொழுது ஒரு இன்னொரு இடத்திலே நாணயத்தினுடைய வெகுமதி எழுதப்பட்டிருக்கும். ஒரு நாணயத்துக்கு 2 பாகம் உண்டு. ஏமா தேசத்தினுடைய தேசியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று, இன்னொன்று நாம் பார்க்கும் பொழுது அந்த நாணயத்தினுடைய வெகுமதி. இதை ஒன்றாக நாம் ஒரு வெள்ளிக்காசுக்கு அடையாளமாக எடுத்துக்கொள்வோம். ஆனால் இன்னும் 9 வெள்ளிக்காசுகள் இருக்கின்றனவா? அந்த 9 வெள்ளிக்காசுகளை நாம் எடுத்துக்கொள்வோமானால் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுற காரியங்களை நாம் பார்ப்போம் என்றால், தேவன் அங்கே 9 வரங்களை வைத்திருக்கின்றார். ஆமென். ஆமென். 9 வரங்களை வைத்திருக்கின்றார். வரங்களிலே வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆமென். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுக்கு பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரம் ஒன்று, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம் 2, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் 3, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்குவனுக்கு பற்பலை பாஷைகளை பேசுதலும் 8, வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. ஆமென். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது 9 வரங்களை தேவன் கொடுக்கின்றார். முதலாவதாக ஒரு வெள்ளிக்காசை பார்த்தோம். அந்த வெள்ளிக்காசிலே ரட்சிப்பு ஒரு புறத்தில் இருக்கின்றது. இரண்டாவதாக பரிசுத்த ஆவியின் வரம் இன்னொரு பகுதியில் இருக்கின்றது. ஒரு நாணயத்துக்கு 2 பகுதிகள் உண்டு என்பதை நாணயம் வியாக்கியானம் செய்கின்றது. அதே விதமாக இங்க ஒரு வெள்ளிக்காசுக்கு 2 பாகம் இருக்கிறது என்பதை நாம் விளக்கமாக பேசப்படுகின்றது. அதே விதமாக இன்னும் 9 வரங்களை குறித்து அந்த வெள்ளி நாணயங்களிலே இருக்கக்கூடிய 9 பகுதியாக வரங்களாக ஒரு புறத்தில் இருக்கின்றது. ஆனால் இன்னொரு புறத்தில் இருக்கக்கூடிய இன்னும் 9 என்று என்னவென்பதை பார்த்தால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஆவியின் கனியோ அன்பு என்பது 1, ஆமென், சந்தோஷம் என்பது 2, சமாதானம் என்பது 3, நீடிய பொறுமை என்பது 4, தயவு என்பது 5, நற்குணம் என்பது 6, விசுவாசம் என்பது 7, சாந்தம் என்பது 8, இச்சையடக்கம் என்பது 9. இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த மாதங்களிலே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு நேயர்களே, உடையவளாக மணவாளனாக இயேசு கிறிஸ்து மணவாட்டியானவளை கொடுத்து அவரை நிச்சயம் செய்து வருகின்றார். நிச்சயிக்கப்பட்ட மணவாட்டியாக நீங்களும் நானும் இருப்போம் என்றால், என்றைக்கு தேவனாய் கர்த்தர் அந்த 10 வெள்ளிக்காசுகளை கொடுத்து நிச்சயித்தாரோ, அதே விதமாக புதிய ஏற்பாட்டின் சபையை அவர் ஆரம்பிக்கும் பொழுது, சபை என்று சொல்வதை காட்டிலோ மணவாட்டியை தெரிந்து கொள்வதல். தேவனும் எப்பொழுதும் ஒரு சபையை ஆரம்பிக்க வரவில்லை. இயேசு கிறிஸ்துவின் மீதாக ஒரு சபை கட்டப்படவில்லை. பேதுருவின் மீதாக ஒரு சபை கட்டப்படவில்லை.
பேதுருவின் மீதாகவும் தேவனுடைய சபை பார்த்தால் சபை என்று சொல்வதின் நாட்கள் பார்க்கும் பொழுது ஒன்று இருக்கும் என்றால் அது மணவாட்டி தான். ஆமென். அவை இந்த மணவாட்டி தான் அவர் விவாகம் செய்வதற்கு முன்பாக நிச்சயதார்த்தத்தின் உடன்படிக்கை செய்வதற்கு அடையாளமாக அவர் கொடுத்த இந்த 10 வெள்ளிக்காசு. ஆமென். இந்த 10 வெள்ளிக்காசுகளை அவர் அடையாளமாக கொடுத்தார். ஆமென். அன்றைக்கு யூதர் மத்தியிலே ஒரு காணக்கூடிய ஒரு அடையாளம். இன்றைக்கு காண முடியாத அடையாளமாகிய இந்த 10 வெள்ளிக்காசை மணவாட்டியானவருக்கு தேவன் கொடுத்திருக்கின்றபடியாலே இவைகள் நிச்சயமாக ஒன்றையும் மணவாட்டியானவன் இழக்க மாட்டார். ஆமென். ஏன்? ஒரு பொறுப்புள்ள மணவாட்டியை தான் ஒரு மணவாளன் திருமணம் செய்து கொள்வார். ஆமென். ஒன்றை அவர் இழந்திருப்பார் என்றால் நிச்சயமாக மணமகள் அவள் பொறுப்பற்றவள், அவள் தவறிழைத்து விட்டாள், அவள் அதை உதாசீனம் செய்து விட்டாள், அவள் இதை தொலைத்து விட்டு தேடாமல் போய்விட்டாள், அதை கண்டுபிடிக்காமல் போல் அசட்டை பண்ணப்பட்டாள் என்று சொல்லி மணமகளை மணமகன் நிராகரிக்க முடியும். யோசியுங்கள், உங்களையும் என்னையும் மணமகன் நிராகரிக்க கூடாதபடிக்கு மணமகன் நம்மை திருமணம் செய்து கொள்வதற்காக மணமகனை திருமணம் செய்து கொள்வதற்காக முன் வருகின்றார். ஆகவே பரிசுத்த ஆவியின் உணர்வுகளை கொண்ட மணவாட்டி என்று அழைத்துக் கொண்டிருக்கின்ற சர்வதேச ரீதியில் இருக்கின்ற சபையோர்களே, 7 கண்டங்களிலும் இருக்கின்றதான ஓ சகோதர சகோதரர்களே, ஊழியர்களே, செய்திகள் உங்களை ஒன்றை எட்டக்கூடுமானால் இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். உங்களிலே இருக்கக்கூடிய மீட்பின் அடையாளம், மீட்கப்பட்ட வெள்ளிக்காசாக இருக்கக்கூடிய அடையாளத்திலே 2 வருடம் இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றனவா? இல்லை என்றால் நீங்கள் எத்தனை தொலைத்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் பாருங்கள். மெய்யாகவே சபையோருக்கு நாம் சொல்லிக்கொள்ள முடியும், ஏர்லி சர்ச், ஆதி சபை 10 வெள்ளிக்காசுகளுடன் தான் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தது. ஆமென். முதல் சபையின் ஊழியங்கள் அப்போஸ்தல சபை, அதை மணவாட்டி சபை என்று சொல்ல முடியும், அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை என்று சொல்ல முடியும். அவே அந்நாட்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரை கொண்டு செய்த சபை, the bride ministry, மணவாட்டின் ஊழியம் என்று சொல்லலாம். அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களை பரிசுத்த ஆவிகளை உணர்வுகளை கொண்டவர்களாக, எனக்குள் இருக்கிறதா, என்னை விட்டு கடந்து விட்டதா, நான் இழந்து விட்டேனா, நான் அதை பத்திரப்படுத்திக் கொள்கிறேனா என்று ஆவிக்குரிய ஜாக்கிரதை, ஆவியிலே அனலாயிருந்தார்கள். அவர்கள் அசதியாக இருக்கவில்லை. ஏன்னா அவர் தீவிரவாதிகளாயிருந்தார்கள், எழுச்சியுள்ளவர்களாயிருந்தார்கள், வீரம் கொண்டவர்களாயிருந்தார்கள். சபை கூடுவதெல்லாம் சபை அங்கே அசைந்தது. சபையுடைய தூண்கள் அசைந்தன, சிறைச்சாலையின் கதவுகள் அசைந்தன, கட்டப்பட்ட கைதிகளுடைய செயின்கள் அருந்து விழுந்தன, பூட்டப்பட்டிருக்கிறதான காவல் கூடம் என்று சொல்லக்கூடிய கேட்ஸ் திறந்தன. 10 கொண்ட சபை, வரங்களை கொண்ட சபை, மீட்பை தைரியமாக பேசிய சபை, மீட்கப்பட்டோம் என்ற நிலை உண்டாகிய சபை, நாங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்று சொன்ன சபை, கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீட்கப்பட்டோம் என்று சொன்ன சபை, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விளக்கணையம் கொடுக்கப்பட்ட சபை, கிறிஸ்துவின் வரங்களுக்கு உரிமையான சபை, கிறிஸ்து எங்களுடைய கூட இருக்கின்றார் மரித்து கொண்டு தவித்தாரை உயிரோடு எழுப்பிய சபை. சிறைச்சாலையின் கதவில் வெளியே திறந்து தாங்கள் தற்கொலை செய்து கொள்ள போகிறவனை அப்போஸ்தலர் பவுல் தடுத்து நிறுத்தி, இதோ ஓடாதீர்கள், இங்கே இருக்கிறீர்கள் என்று சொல்லி, ராத்திரி வேளை கிறிஸ்து இயேசுவை நீங்கள் விசுவாசித்தானா, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ராத்திரி வேளையிலே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட நேரம்.
அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறன்னு சொல்லி அந்த ராத்திரி வேளையிலேயே அவர்கள் வைத்திருந்தாங்க வெள்ளி நாணயத்தை கொடுத்தார்கள். ஏன்னா அவர்கள் வெள்ளி நாணயம், வெள்ளி ரட்சிப்பை கேட்கிறது. ரட்சிப்பை கொடுக்கத்தக்கதாக அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். ஏமா நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி, என்றைக்கு பெந்தெகோஸ்தேயிலே மீட்கப்படுவதற்காக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி, வெள்ளியிலே இன்னொரு பகுதி, வெள்ளியிலே இன்னொரு பகுதி ரட்சிப்பு, ரெண்டையும் சுமந்து கொண்டு செல்லத்தக்கதாக ஊர் ஊராய் கிராமம் கிராமமாக பட்டினங்கள் தோறும் வளம் வந்தார்கள். ஏமா நிச்சயிக்கப்பட்ட சபை, பலம் பொருந்திய சபை, வல்லமை நிறைந்த சபை, தேவன் அவர்களே குறைந்த கிரியைகளை நடப்பித்து உண்மையாக நிரூபித்து காண்பித்தார். சுகமாகுதல் நடந்த நாங்களை போல குதித்து எழுப்பினார்கள். எங்களிடத்தில் பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, நாங்கள் வைத்திருக்கின்ற வெள்ளி. ஏமா இரண்டு பக்கத்தில் கொண்டிருக்கின்ற வெள்ளி அடையாளம், ஒரு பகுதி ரட்சிப்பு, ஒரு பகுதி பரிசுத்தாவின் மரம் என்று சொல்லக்கூடியவர்களை கொடுத்து சுகமளித்தலோடு கூட அடையாளங்களாக ஆமே சுவிசேஷம் நிரூபிக்கப்பட்டு தங்களுக்கு உள்ளவைகளை அவர் கொடுத்து தங்களோடு சேர்த்துக் கொள்ளத்தக்கதாக ஒரு மகிமையான ஊழியங்கள் செய்ததை நாம் பார்க்கின்றோம். காரணம் 10 வெள்ளிக்காசுகளை உடையவர்களாக இருந்தார்கள். ஏமா 10 வெள்ளிக்காசையும் முழுமையாக கொண்ட சபை. இன்றைக்கு அந்த சபை எங்கே? வெள்ளியை எத்தனை வெள்ளிக்காசை இழந்தது? கிறிஸ்துவுக்கு பின் இஸ்ரவேலின் கவுன்சிலே சபை இழக்கின்றது. ஏமா சபை ரீதியாக கட்டப்பட்ட கொள்கையின் கீழாக சபையானது அநேக காரியங்களை இழந்து போகின்றது. ஆனால் இழக்கப்பட்ட சகலவற்றையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மீண்டும் திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் அளித்த தேவன். ஆமென். பச்சைப்புழு, வெட்டுக்கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சைப்புழு தின்று போன பட்சித்த வருஷங்களை நான் மீண்டும் திரும்ப அளிப்பேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஏமா மீண்டும் திரும்ப அளித்ததான் ரீஸ்டோரேஷன். ஏமா ரிஃபர்மேஷன், ரிபெண்டன்ஸ் என்று நான் அருமையான சொன்னாத்தன அவர் பிரசங்கிப்பார்கள். சரியான ஒரு பாயிண்ட்களை அடுக்கடுக்காக வைக்கும் பொழுது அந்த படியின் மீதாகத்தான் வர வேண்டும். Amen. Repentance. Amen. தேவனோடு கூட மீண்டும் ஒப்புரவாக குடிக்கணும். Reconcile. ஒப்புரவாகுதல். Reformation சொல்லக்கூடிய பதத்திலே தேவனாக்கத்து திரும்ப அளிப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் இப்பொழுது திருமணம் செய்து கொள்ள போகிற மணவாட்டியானவருக்கு அவர் வரும் பொழுது அந்த 10 வெள்ளிக்காசுகள் மணவாட்டியுடைய நெற்றியிலே ஆவிக்குரிய அடையாளங்களோடு காணப்பட வேண்டும். ஆமென். அவர் மீண்டும் அதை பெற்றுக் கொண்டால்தான், அவர் அதை திரும்ப அளித்தால்தான், திரும்ப அளிக்கின்றவர் அவர், திரும்ப பெறுகின்றவர் மணவாட்டி. ஆமென். திரும்ப அளிக்கின்றவர் பெரியவரா, திரும்பி பெற்றுக் கொள்கின்றவர் பெரியவரா? திரும்ப அளிக்கின்றவரால் பெரியவர். நம்மளே எப்பொழுதுமே நம்மை காட்டிலும் பெரியவர் நம்முடைய தேவன். தீர்க்கதரிசிகள் தேவனை காட்டிலும் பெரியவர்கள் அல்ல, சீர்திருத்தவாதிகள் தேவனை காட்டிலும் பெரியவர்கள் அல்ல. வரங்களை பெற்றிருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் வரங்களை பெற்றிருந்தான். ஐரேனியஸ் வரங்களை பெற்றிருந்தான். மார்ட்டின் வரங்களை பெற்றிருந்தான். கொலம்பா வரங்களை பெற்றிருந்தான். ஏவா அதே விதமா குணமாக்க வரங்களை ஜான் வெஸ்லி பெற்றிருந்தான். பிரசங்கிக்கிற வரத்தை பெற்றிருந்தான். ஏவா தைரியமாக வசனத்தை அறிவை உணர்த்தி காண்பிக்கும்படியாக அங்கே மார்ட்டின் லூத்தர் வரங்களை பெற்றிருந்தான். இக்காலத்தின் தீர்க்கதரிசி பிரானம் வரங்களை பெற்றிருந்தான். இவருக்கெல்லாம் தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன் வரங்களை அளித்தார். ஏவன் ஆனால் இந்த வரங்களை பெற்ற ஊழியக்காரர்களை இந்த உலகம் நிராகரித்தது, சபைகள் நிராகரித்தன. மாட்டியே ஒரு ராணுவ சேவகனா தளபதியாக இருந்தான் என்று பார்க்கின்றோம். ஒரு குழி காய்ந்து கொண்டிருக்கிற வரையிலே குழியிலே ஒருவன் நடுங்கிக் கொண்டிருக்கிறான். தன்னை ஒரு துண்டை
கொண்டு சென்று போட்டிருந்தான். இரவு வேளையிலே எந்த துணியை கொடுத்தாலோ அந்த துணியை பெற்றுக்கொண்டவன் காட்சி அளிக்கின்றான். வேறு யாரும் அல்ல, இயேசு கிறிஸ்துவே. Yes, praise the Lord. அதே மார்ட்டின் கொண்டு போன சுவிசேஷத்தை ராஜாவானவன் நிராகரிக்கின்றான். சுவிசேஷத்தை காலங்கள் தோறும் நிராகரிக்கிறார்கள், ரட்சிப்பை உதாசீனம் செய்கிறார்கள். ஆனால் மார்ட்டின் நினைச்சுதான் அந்த ராஜாவை சந்திக்க போக வேண்டும். அந்த ராஜாவுடைய மகன் அங்கே உயிர்களை போராடி கொண்டிருக்கிறான், சிறுவனமாக இருக்கிறான் என்று அறிந்து போகும்பொழுது கேட்டை மூடி விட்டார்கள். ஏன்னா அப்போஸ்தலர் பேதுருவின் காலத்தில் மாத்திரம் நடக்கவில்லை. மார்ட்டின் போகிறான், அங்கே பூட்டப்பட்ட பெரிய கேட்டானது இரண்டாக திறக்கிறது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ராஜா எங்கே அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி ராஜா சமூகத்தில் போனார். ராஜா உட்கார்ந்திருக்கிற நாற்காலி சுழ நாற்காலி. சுழ நாற்காலியை உட்கார்ந்து கொண்டிருக்கிறவன் அங்கே மார்ட்டினை பார்க்காமல் முகத்தை திருப்பிக் கொள்கின்றான். தேவன் எவ்வளவு பெரியவர். Amen. தேவனுடைய சபை வரங்களினாலே அசைகின்றது. Hallelujah. வல்லமையினாலே தேவனுடைய சபை அசைகின்றது. Hallelujah. 10 வெள்ளி நாணயங்களோட சபை காலமாக யுக யுகமாக சபை அற்று போகவில்லை, சபை முறிந்து போகவில்லை, சபை முடிவடையவில்லை, சபை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அப்பொழுது அவன் சில நாட்காலில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற ராஜாவின் நாட்காலின் கீழாக அக்கினி எரிய ஆரம்பிக்கிறது. Amen. Praise the Lord. அக்கினி எங்கிருந்து வந்தது? அக்கினியை பற்ற வைத்தவர் யார்? Amen. தேவன் அல்லவா? Hallelujah. இன்றைக்கு நீ விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் அக்கினியை தேவன் அனுப்பி நாட்காலியை சுத்த வைத்து அவன் உணர்வுபடியாக சென்ற தேவன், தேவன் எந்த விதத்தாலும் தன்னை அக்கினியை அனுப்ப வல்லவர். இதோ அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி இயேசுவானவர் சொன்னார். பெந்தெகோஸ்து நாளில் அக்கினி இறங்கி, ஆமென். இன்றைக்கும் பிரியமானே ஒரு அக்கினிக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏமா அதுதான் ஊற்றப்படுதல், அதுதான் பின்மாறி மலை, அதுதான் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம். ஆமென். அதை பெற்றுக்கொள்ளாக இருக்கின்ற சபைக்கு தேவனை கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். ஆகவே இங்கே நான் பார்க்கும் பொழுது 3 வசனங்களில் ஒரு ஊமையை பேசுகின்றார். அந்த ஸ்திரீயானவர் அதை தொலைத்து விட்டார். இன்னைக்கு மனவாட்டியே எத்தனை வெள்ளி காசுகளை நாம் தொலைத்து கண்டடைவீர்கள். தேடுகிற எவனோ கண்டடைவான். தேட வேண்டிய நேரம். உங்களை அலைசி ஆராய்ந்து பாருங்கள். எத்தனை வகையான வார்த்தைகளை கொண்டு தேவன் நம்மை தேவ சமூகத்தின் முன்பாக நின்று நம்மையே பரிசோதித்து பார்க்கும்படியாக, நம்முடைய விசுவாசத்தை பரிசோதிக்கும்படியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையை பரிசோதித்து பார்க்கும்படியாக தேவன் நமக்கு முன்பாக வார்த்தைகளை கொண்டு வைக்கின்றார். ஒருவேளை நாம் இழந்து போயிருப்போம் என்றால் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நேரம். நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற காலம் சாயங்காலத்தினுடைய காலம். சாயங்காலம் என்று சொல்லப்படுது மப்பும் மந்தாரமுமான ஒரு நேரம். ஒரு இருள் ஆரம்பிக்க போகிறது, ஒரு ஒளியானது முடிவடைய போகிறது. சூரிய அஸ்தமன நேரம். ஏன்னா அவர் சாயங்கால வரையில ஜீவித்துக் கொண்டிருக்கிற சபையோடு கிழக்கிலே ஆரம்பிக்கப்பட்டதான சபை, எருசலேமில் ஆரம்பிக்கப்பட்ட சபை ரோமாவுக்கு சென்று, பிரான்சுக்கு சென்று, ஸ்காட்லாந்துக்கு சென்று, அயர்லாந்துக்கு சென்று, ஜெர்மனி தேசத்துக்கு சென்று, இங்கிலாந்து தேசத்துக்கு சென்று, அமெரிக்க தேசத்திலே முடிவடைகின்றது. 7 தேசங்கள். ஏமா 7 தூதர்கள். ஏமா அதில் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அங்கே சீர்திருத்தவாதிகளும் உண்டு. இவர்களாக புறப்பட்டார்களா? இல்லை. இல்லை இவர்களாக எழுப்பினார்களா? இல்லை இவர்களாக பூமிக்கு வந்தார்களா? இல்லை. தேவன் எழுப்பிய ஊழியக்காரர்கள். இன்றைக்கு அதே விதமாகத்தான் சர்வதேச ரீதியிலே இருக்கக்கூடிய சபையோருக்கு தேவனால எழுப்பப்பட்ட ஊழியர்கள் பாரம் கொண்டவர்களாக மனவாட்டியானவர்கள் மனவாட்டிக்குரிய அந்தஸ்தை, ஸ்தானத்தை, மனவாட்டி தான் கொண்டிருக்க வேண்டியதான அந்த 10 வெள்ளி காசுகளை நாம் பிரசங்கிப்பதற்கும் பிரகடனப்படுத்துவதற்கும் மீண்டும் ஞாபகப்படுத்துவதற்கும் தேவனுடைய ஊழியக்காரரை எழுப்பி பேச செய்வார்கள். அதை யாராலும் தடை செய்ய முடியுமா?
இல்ல மனவாட்டி அதை வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இல்ல இந்த வியாக்கியானத்தை அவர் உதறி தள்ளிவிட முடியுமா? போதகர்களே சற்று யோசித்து பாருங்கள். ஆமென். ஒரு வெள்ளி நாணயத்துக்கு 2 புறம் உண்டு. ஒரு இந்திய தேசத்துடைய நாணயத்துக்கு 2 புறம் உண்டு. ஒரு மலேசியா தேசத்திலே, சிங்கப்பூர்ல இருக்க தேசத்திலே, இலங்கையில் இருக்க தேசத்திலே, பர்மாவில் இருக்க தேசத்திலே நாணயம் என்று பார்த்தாலே 2 பகுதிகள் உண்டு என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் ஏற்றுக்கொண்டால் சந்தோஷம், நிராகரித்தாலும் சந்தோஷம். ஆனால் இந்த வரங்களை பார்க்கின்றோம். இந்த வரங்களை பார்க்கின்ற வெள்ளிக்காசிலே ஒரே ஒரு வெள்ளிக்காசு மாத்திரம் ஒரு புறமும் விசுவாசம், இன்னொரு புறமும் விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது ரட்சிப்பு, ஆமென், இரண்டாவது அபிஷேகம், முதலாவது புதிய பிறப்பு. அந்த ஒரு நாணயத்திலே புதிய பிறப்பும் இருக்கிறது, அபிஷேகம் என்ற அதிகாரமும் இருக்கிறது. ஆமென். நியூ பர்த், then the anointing. உன்ற புதிய பிறப்பை குறித்து ரட்சிப்பு என்று சொல்கிறது. அந்த ரட்சிப்பை தான் காணாமல் போனதை கண்டுபிடித்த உடனே என்று சொன்ன உடனே ஒரு பாவி மனம் திரும்பி பரலோகத்துக்குரியவனாய் மாறுகிறானே, முதலாவது அவன் ரட்சிப்பு பெற வேண்டும். ஆமென். எல்லா நாமத்திற்கு மேலான நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவன் பாவ மன்னிப்பை கண்டு ஞானஸ்நானம் பண்ணப்பட வேண்டும். நாணயத்திலே ஒரு புதிய ரட்சிப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். That is the first one for the new birth. இரண்டாவதாக பார்க்கும்போது அவன் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் பெற வேண்டும். அதுதான் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுக்கிறது. புதிய பிறப்பை குறித்தே பிரசங்கிப்பதிலே அநேக தவறுகளை நாம் காண்கிறோம். புதிய பிறப்பிலே பின்பாக இருக்கக்கூடிய பகுதிகளே அநேகம் பார்க்க முடியவில்லை. யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் அந்த மீதியாக இருக்கின்ற 9 நாணயத்திலே பார்க்கும்போது ஒரே ஒரு நாணயத்திலே 2 பக்கமும் விசுவாசம் தான் இருக்குது. ஹல்லேலூயா. வரத்தையும் குறிக்கின்றது, விசுவாசம் என்பது கனியையும் கொடுக்கின்றது. ஆகவேதான் ரோமர் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். ஏனெனில் தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கின்றவருக்கு தேவன் அதிக பலன் அளிக்கின்றார். ஆமென். அந்த ஒரே ஒரு வெள்ளிக்காசிலே 2 புறமும் விசுவாசம், வரத்திலும் விசுவாசம், கனியிலும் விசுவாசம். ஆமென். ஆமென். அன்பு, சமாதானம், போதிக்கிறவரும் சிறுமளிக்கிறவரும், ஆமென், இவைகளை சுவிசேஷகர்களாகிய நாங்கள் சபைக்கு மீண்டும் மீண்டுமாக அழுத்தி வற்புறுத்துகின்றோம். ஆமென். பலவந்தம் பண்ணுகின்றோம். அன்றையும் பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகின்றவன் பற்றி இந்த 10 வெள்ளிக்காசை குறித்து ஒரு சாதாரண ஒரு சுவிசேஷம். இந்த சுவிசேஷமே மனவாட்டியாளர்களுக்கு தெரியவில்லை என்றார். மனவாட்டியானவர் இந்த 3 வசனங்களுக்குரிய விளக்கத்தை அவள் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். நீ பெரிய பெரிய காரியங்களை பேசி விருதாவாய் போவதை காட்டிலும் அடிப்படையான காரியங்களை தெரிந்து கொள்வதற்கு மனவாட்டி தவறிவிட்டார். ஆகவேதான் தேவனுடைய தீர்க்கதரிசிக்கும் போது அவர் என்ன சொல்றார்? என்னுடைய செய்தி ஒரு அஸ்திபாரமான செய்திதான். நான் அஸ்திபாரம் விட்டு செல்கின்றேன். அந்த செய்தி மீதாக இன்னொருவன் வந்து நிற்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. செய்தியாளன் சொன்னார், எங்கே சொல்லியிருக்கிறார் என்று தேடி வாசியுங்கள். நீங்கள் உங்களுடைய கண்களினாலே வாசித்தால் அது உங்களுக்கு உறுதி கொள்ளும். மீண்டும் என்ன சொல்கிறார்? என்னுடைய செய்தி ஒரு அஸ்திபாரமான செய்தி தான்.
ஆனால் நான் அஸ்திவாரம் போட்டு செல்கின்றேன், அது மீதாக இன்னொருவர் வந்து நிற்பார் என்று சொன்னார் அல்லவா? அப்படியானா எந்த நேரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம்? அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, மணவாட்டி என்று மாறுதட்டி அழைத்துக் கொள்ளக்கூடியவர்களே, நான் கர்த்தராகிய இயேசுவின் விழாயன் என்று சொல்லக்கூடியவர்களே, ஒரு அஸ்திவாரமாகிய ரட்சிப்பின் செய்தியிலே இந்த 10 வெள்ளி நாணயத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு நீங்கள் தவறுவீர்கள் என்றால் நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பே உங்களுக்கு சந்தேகமா இருக்கிறதா? செய்தியை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, எனக்கு செய்தியானது போய்கொண்டிருக்கின்றது. உங்களோடு கலந்து உரையாடுவதற்காக, உங்களோடு செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக, உங்களுக்காக தேவன் நேரங்களை கொடுத்திருந்தார். வரப்போற நாட்களை மிகுதியாக மேன்மையாக கேட்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆகவேதான் பார்க்கணும், அன்றையும் ஒரு ஸ்திரீயானவள் 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்தேன். ஸ்திரீ என்பது சபை, ஸ்திரீ என்பது மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கின்றார். இந்த 10 வெள்ளிக்காசுகள் திருமணத்துக்குரிய ஒரு நிச்சயத்தினுடைய அடையாளம். இதையே நாம் அறிந்து கொள்ள வேண்டால் நாம் யாரை திருமணம் செய்து கொள்ள போகிறோம்? ஜோனா, உனக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கின்றா? ரட்சிப்பை கொடுத்திருக்கின்றா. பெஞ்சமின், உனக்கு என்ன கொடுத்திருக்கின்றா? அபிஷேகத்தை கொடுத்திருக்கின்றா. அபிஷேகம் கொடுத்திருக்கின்றா. சகோதரர் கெசியாரிலே உனக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கின்றா? மீட்பை கொடுத்திருக்கின்றார். விசுவாசத்தை கொடுக்கவில்லையா? ஆமென். விசுவாசத்தை பெறவில்லையா? பெற்றுக்கிறோம். சுகமாக்கும் வரங்களை பெறவில்லையா? ஆமென். அறிவினாலே போதிக்கும் வரத்தை பெறவில்லையா? ஆமென். இந்த 10யும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானே, இந்த 10 இன்னொரு 10 20, 10 + 10 20. இந்த 20 எத்தனை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள்? ஒரு கேள்விக்கு திறமையான பதிலை கொடுக்கத்தக்கதாக இருக்குமானால் 10 10 20 வெகுமதிகள் கொண்ட 10 வெள்ளிக்காசு பகுதிகளை கொண்ட தேவன் பகுதியை கொடுத்திருக்கின்றார். இது சின்ன ஒரு சிம்பிளான காரியம். இந்த redemption by power, redemption by judgment, redemption by fellowship, redemption by blood. இந்த 10யும் கொண்டு செய்திகளை கொண்டு செல்லலாம். ஆனால் இன்றைக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்படக்கூடிய இந்த செய்தியை கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். மீண்டும் ஒரு பாடலை பாடி கர்த்தருக்குள்ளாக நாம் கடந்து போவோம். பொழுது பெஞ்சமின்பாக கொஞ்சம் பாடுவா, நாம் பாடலை கேட்போம். கர்த்ததாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பதாக. மீண்டுமாக நாளை மாதங்களிலே நம்முடைய சகோதரன் நாத்தன் அவர்கள் 4 மணி அளவில் பிரசங்கிப்பார். Amen. May God bless you all. Amen. Hallelujah. கர்த்ததாமே கேட்டதன் செய்தி ஆசீர்வதிப்பாராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஆசீர்வாதத்தையும் அதனுடைய வெளிப்பாடையும் நமக்கு தேவன் அருமையாக கடந்து கொடுத்தார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நாணயங்களை நாம் இழந்து விடாதபடி அதனுடைய ரகசியங்களையும் அதனுடைய மேன்மையையும் நாம் என்றும் பெற்றுள்ளவர்களாய் ஒரு மனவாட்டியை நாம் காணப்பட, மனவாளன் வரும்பொழுது அவர் கொடுத்ததான ஈவுகளோடு கூட நாம் காணப்பட நாம் தேவனிடத்தில் உறுதியாக இருப்போம். வார்த்தையிலும் வெளிப்பாட்டிலும் செய்தியிலும் சத்தியத்திலும் நாம் வைராக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த வேளையிலே நல்ல சமாரியனை என்ற பாடலை பாடும். நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரி, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, அநாதையாக இருந்த என்னை, அநாதையாக இருந்த என்னை
யாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான அன்பின் தேவனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக இந்த ஆராதனைக்காக நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஃபேஸ்புக்கின் மூலமாய் லைவின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இனிமேல் பார்க்க போகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தையான இந்த செய்திகளானது ஆண்டவரே உண்மையாகவே ஒரு நாளிலே யாருக்காவது எங்கோ இருக்கிறதான ஒரு ஆத்மாவுக்காக உண்மையாகவே அது பயன்படும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாகவே இன்றைக்கு செய்கிறதான இந்த ஆராதனைகள் ஒவ்வொன்றும் அது எங்களுக்கு ஆஸ்வாதமாய் காணப்படுகிறதுக்காக நாங்கள் கொடாக்கொடி சொந்தத்தை நன்றி எடுக்கிறோம் ஆண்டவரே. நேரங்களும் சமயங்களும் எங்களுக்கு வாய்க்காமல் இருந்தாலும், கூடி வரும்படியான ஐக்கியங்கள் எங்களுக்கு தடைப்பட்டிருந்தாலும் கூட ஆண்டவரே, நாங்கள் ஆவியிலே உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. அன்புள்ள பாடோடு கூட உங்களுடைய அற்புதத்திற்காக உங்களுடைய அக்கினிக்காய் நாங்கள் இந்த வேலையிலே காத்திருக்கிறோம் ஆண்டவரே. மேலறையிலே அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் எப்படி காத்திருந்தார்களோ அப்படியாய் நாங்கள் இருக்கிற இடங்களிலே ஆவியிலே உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய வருகைக்கு முன்பாக நீங்கள் அனுப்ப போகிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும், உம்முடைய மறைக்கப்பட்ட மறைப்பொருளுக்காகவும், உம்முடைய அபிஷேக ஆராதனைகளுக்காகவும், உம்முடைய அக்கினிக்காகவும் நாங்கள் இன்று வரை நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அதை பெற்றுக்கொள்ளும் நாள் வரை ஆண்டவரே, நாங்கள் இறுதி வரை அதற்கு நாங்கள் தொடர்ந்து ஓடுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட உதவி செய்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு நாங்கள் ஆறுதலாயும் திருதலாயும் ஆவியுடைய ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாங்கள் தேற்றுகளாயும் நாங்கள் மாற உதவி செய்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகோதர சகோதரி, நாங்கள் தேற்றும்படியாய் ஜெபத்திலே தாங்கும்படியாய் எங்களுக்கு உதவி செய்து கொள்ளுமானது. இந்த காலகட்டத்தில் இருக்கிறதான நோய்கள் பெருகி கொண்டிருக்கிறது, வியாதிகள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் அதை ஜெயம் கொள்ள எங்களுக்கு உதவி செய்துமாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆவியை உங்களுடைய எண்ணெய் எங்கள் மேல் பூச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபையின் அவருடைய குடும்பங்களை கருத்தில் வைக்கிறோம், பிள்ளைகளை ஒவ்வொருவருடைய கருத்தில் வைக்கிறோம். நீரை ரத்த கோட்டைக்குள்ளே மதித்து அன்றைய ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே இந்த ஆராதனை முடிவு பகுதிக்கு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரை எங்களை வழிநடத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து மற்றும் மறுபடியுமாய் நாங்கள் ஒவ்வொரு கூடி வரும் மட்டும் உங்களுடைய கிருபை, உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சந்தோஷம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்தை எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தேவனே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை முடிவது.